வணக்கம், நான் டாக்டர் லக்ஷ்மி கணேஷ், மதுரையிலேருந்து ஜெயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். இன்றைய காலகட்டத்தில் பிசிஓடி வர என்னென்ன காரணங்கள் டாக்டர்? அதற்கான சொல்யூஷன் சொல்லுங்கள் டாக்டர். பிசிஓடி அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இப்போ பிசிஓடின்னு ரொம்ப சொல்றதில்லை, ஏன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறோம். ஏன்னா அது ஒரு டிசீஸாக கன்சிடர் பண்ணுறதில்லை. அது ஒரு டிசீஸாக நினச்ச காலம் இப்போ இல்லை. அது ஓவரியோட ஒரு நிலைமை, அவ்வளோதான். ஓவரிஸில் நார்மல் ஃபாலிகல்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன குட்டி குட்டி நீர்க்கட்டிகள் தோன்றது தான் பாலிசிஸ்டிக். அதாவது பாலினா நிறைய, சிஸ்டிக்னா நீர்க்கட்டின்னு அர்த்தம். நிறைய கட்டிகள் தோணும், ஆனால் ஒரு ஃபாலிக்கல் கூட டெவலப் ஆகாது, எக்கும் ஃபார்ம் பண்ணாது. அதுதான் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்றது. இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வெயிட் ரிடக்ஷன் அண்டு ட்ரக்ஸ். தேர்டு தான் ட்ரக்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஸோ என்ன பண்ணணும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா, நம்ம ஃபுட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறணும். ரொம்ப ஆயில் ஃபுட்டு, ஃபேட் குறைச்சிக்கிறணும், ப்ரோட்டீன்ஸை நிறைய அதிகப்படுத்திக்கிறணும், ஒபிசிட்டி வராமல் நம்ம பார்த்துக்கிறணும். இப்போ வெயிட் ரிடக்ஷன் பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது உங்கள் உடம்புல இப்போ என்ன வெயிட் இருக்கோ, ஒரு 60 kg இருக்குன்னா ஒரு 6 kg நம்ம ட்ரை பண்ணி குறைக்கணும். அப்படி குறைச்சாலே அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படியே மறைஞ்சிரும், ஓவும் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டு இந்த வெயிட் ரிடக்ஷன்லேயே முடிஞ்சிடும். அதுக்கு மேலே முடியலைன்னா சில ட்ரக்ஸ் இருக்குது. அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்லேயே சில மாத்திரைகள் இருக்குது. அதை ஒரு தொடர்ந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம சாப்பிடணும். பட் மாத்திரை மட்டும் சாப்பிட்டாலும் பத்தாது, நம்ம ட்ரை பண்ணி வெயிட் ரிடக்ஷன் பண்ணால் தான் அதுக்கான தீர்வு நல்லபடியாக கிடைக்கும்.